ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி பருப்பு எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி ஆல்பத்தை பார்த்துட்டு எதுவும் ரிவ்யூ சொல்லலையே அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா மல்லிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சமூகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா நக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் என் பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை பார்க்க நம்முடைய அன்னபூர்ணியம்மா போறாங்க. என்ன மல்லி, நான் உனக்கு ஆல்பம் அனுப்பியிருக்கேன்னு சொன்னேன், நீ எதுவுமே எனக்கு சொல்லலையே அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா கேட்டதுக்கு நான் சொல்லியிருப்பேன் பிரியமா, அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. அதுவும் விஜய் என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா என்ன புள்ள கேட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இப்படிதான் என்னவும் வேற ஒரு ஆளு தொடர்பு படுத்தி நான் ஒழுக்கம் கேட்டவா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி விஜய் கிட்ட கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அதே சமயம் நான் ஸ்டோர் ரூம்ல அந்த ஆல்பம் போட்டு இருக்காங்கன்னு சொன்னது நான் ஸ்டோர் ரூமுக்கு போனேன். அந்த இடத்துல மயக்க மருந்தை அடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அது தெரியாது. நான் போயிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் விஜய் வந்தப்புறம் என்ன ஒழுக்கம் கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காக போன்ல 1 மணி நேரம் நான் வேற ஆள் கூட பேசிட்டு இருந்த மாதிரியெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் விஜய் என்னை வார்னிங் பண்ணியிருக்காங்க. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சானா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என் மேல கோவப்பட்டாருன்றாங்க. சரி, அதெல்லாம் ஓகே தான். நீ தானே இதுல சோகமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்க, அந்த ராஜேஸ்வரி ஏன் சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை பெரியம்மா, இந்த ராஜேஸ்வரி தான் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. உன்னை ஓட ஓட விரட்டுற அந்த 1 மணி நேரம் வேற சிம்மை போட்டு உன்னுடைய மொபைல் பேசி விஜய் கிட்ட எப்படி உன்னை போட்டு கொடுத்தேன் பார்த்து இல்லையா, கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்துற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா விஜய் திங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். மொபைலில் எப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சதே என்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியும். அதனால தான் மொபைலை ரெக்கார்டில் போட்டு ஒரு தொலைவை வச்சுட்டு இருந்தேன். இவங்க அது தெரியாத என்கிட்ட இந்த மாதிரி அந்த சிம் கார்டில் பேசுறது நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து அவங்களுக்கு மூஞ்சில ஈ ஆடலை அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரியம்மா இல்லாதே சரியான சம்பவம் பண்ணி விட்டு இருக்கு மல்லி. வேற லெவலு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நீ பதிலடி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுல நிறைய பிளான் பண்ணுவாங்க. அது இந்த ராஜேஸ்வரி தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டா. அந்த ரஜினாவை எப்படியாவது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி விஜயோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிறதும் இல்லாத வெண்பாவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்க பாக்குறாங்க. வெண்பாவோட வாழ்க்கையும் விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். அது போக இவங்க செய்யற சதி வேலைக்கெல்லாம் நீ அடுக்கடுக்கா அவங்களுக்கு முறியடிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த வீட்டில் நீ நிலைச்சிருக்க முடியும். இதுக்கு மேல நீ அந்த வீடியோ வச்சு அவளை மிரட்டு. இதுக்கு மேல உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே அவ யோசிக்கணும். மல்லி ஸ்மார்ட்டா இருக்கா, அவளை ஏமாத்த முடியாது அப்படின்ட்டு. சரி, ஆல்பத்தை பார்த்தியா இல்லையான்ற மாதிரி கேட்குறது. பார்த்த பெரியமா சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுதோம். நீ ஒன்று பண்ணு, இந்த விஷயத்தெல்லாம் கணவன் மனைக்குள்ள இந்த மாதிரி விஷயம் ஒளிவு மாதிரி இருக்கக்கூடாது. விஜய் எல்லா உண்மையை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரப்போற எபிசோட இதெல்லாம் நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.